தற்போதைய அண்மை செய்தி. நாளை மறுநாள் நாடாளுமன்ற கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு புறம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. எப்போது தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்லாமல் கட்சிகளும் ஒரு புறம் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழலில், ஒரு பரபரப்பான சூழலில் தான் தற்பொழுது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கின்றது. நாளை மறுநாள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாளை தற்பொழுது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமாகவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சார்பில் இந்த கூட்டமானது நடத்தப்படும். அந்த வகையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் இந்த கூட்டமானது நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய குழு தலைவர்களுடன் இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமானது காலை 10:30 மணிக்கு நாளை நடைபெறுகின்றது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கும். அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தொடரானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் கூறியது போல தற்போது இருக்கக்கூடிய இந்த மக்களவையினுடைய ஆட்சி காலம் நிறைவடையக்கூடிய சூழலில் இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிற ஒரு சம்பிரதாய பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில், ஒரு பரபரப்பான சூழலில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கின்றது நாளை மறுநாள். ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.